கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய், ஒருவேளை இந்த நாட்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்றது. நம்மால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. வெளிவர முடியாத அளவிற்கு நமக்கு அணை கட்டி கொண்டே வருகின்றான் சாத்தான். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், தேவன் சீக்கிரமாய், ரொம்ப லேட்டாக இல்லை, உடனடியாக சீக்கிரமாக, நீ படுகிற இந்த அவஸ்தைகள், பாடுகள் ரொம்ப நாள் இல்லை, உடனடியாக அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக எழும்பக்கூடிய ஒரு சந்தேகம், உங்களுக்குள்ளாக எழும்பக்கூடிய சந்தேகம், எப்படி சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட முடியும்? இதுதான் அநேகருக்கு எழும்பக்கூடிய ஒரு சந்தேகம். ஒருவேளை எனக்கும் இதே சந்தேகம் இருந்தது. வேதத்தின் வாயிலாக இதை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களின் கால்கள் என்பது சபை. சபை கூடி வருதலை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை சபை கூடி வருதலின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றது? பக்தி விருத்தி அடைகின்றோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் நெருங்குகின்றோம், ஐக்கியம் ஏற்படுகின்றது. ஒருவேளை சாத்தானை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தாளந்துகளை, அந்த ஒரு திறமைகளை தனியாக அல்ல, சபையாக தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கலாம், சபை கூடி வருதலினாலே என்ன பயன், என்ன பிரயோஜனம், நான் தனியாக இருந்து ஜெபிக்க போகிறேன். இல்லை பிரியமானவர்களே, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், சபையாக நீங்கள் கூடி உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்க, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் வேதாகமத்தில் சோதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிகாரத்தை நான் காணும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். லூக்கா 4வது அதிகாரம். லூக்கா 4வது அதிகாரம் எதுக்காக ஒரு சிறப்பு வாய்ந்த அதிகாரமாக இருக்குது அப்படின்னா, சாத்தானால் மிகவும் சோதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம யோபு எடுத்துக்கிடலாம், அப்படி நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஆண்டவருக்கே அந்த நிலைமை தான். ஏசப்பாவே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நேருக்கு நேர் சந்தித்து அவரை சோதிக்க முயற்சி செய்திருக்கிறான். அதில் ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்பொழுது அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தால் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி அவர் உபவாசித்ததை நாம் காண முடிகின்றது. ஆண்டவர் இப்படி அடிக்கடி அவர் ஜெப நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஒரு விசை 40 நாள், அது எப்படிங்க 40 நாள் அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடைபெறும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிழலாடும் பொழுது, உங்களோடு இறங்கும் பொழுது நமக்கு அந்த பசி, இந்த காரியங்கள், உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமும் நம்மை அணுகாது. அப்போது அவருக்கு பசி உண்டாகிறது. அவரும் ஒரு மனிதனாகவே, மனிதனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவர் அனுபவித்ததுனால அவருக்கு நடக்குது. அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்? நீங்கள் தான் தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லை அப்பமாகணும்னு சொல்லிட வேண்டியதானே. நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் ஒரு சக்தியை கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். நீ உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தம்பியை பார்த்து கல்லாக மாறிடுவார்னா கல்லாக மாறிடுவார் அப்படின்னு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் எதாவது நம்மள்கிட்ட கோவப்படும் பொழுது உடனே நீ கல்லாக மாறிடுன்றோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பவரை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்,
அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்திலே சாத்தானை அவர் எப்படியாக வெற்றி கொள்கிறார்? மனுஷன் அப்பத்தினால் அவர் பிரதியுத்தரமாக உடனடியாக வார்த்தையினாலே அவனை என்ன பண்ணுகிறார்? அதட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நாமும் ஒருவேளை சாத்தானுடைய கிரியைகளினாலே நாம் பீடிக்கப்பட்டிருந்தோம் என்றாலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம், சாத்தான் எந்த அளவுக்கு உங்களை சோதித்தாலும் தேவனுடைய வசனத்தை கொண்டு நீங்கள் அவனை என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். இரண்டாவது, உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். அங்கே போய் இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன், இது எல்லாவற்றையும் இந்த மகிமையும் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறான். அப்பொழுது ஆண்டவர் மிக அருமையாக இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லி அவனை இது பண்ணுறான். அப்பம்மா ஒரு வார்த்தையினாலே அவனை சரி கட்டுகிறார். மூன்றாவது காரியம், அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும்னு சொல்கிறான். இந்த நாட்களிலே சாத்தானுக்கு நாம் அடிமையாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸி. பரலோகத்துக்கு போகிற வாசல் அந்த வழி வந்து 2. அதில் ஒரு வழி வந்து ரொம்ப ஈஸியான வழி. அவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் நமக்கு தர வல்லவனாக இருக்கிறான். மைக்கேல் ஜாக்சன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாப் பாடகர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர். உலகத்திலே அவருக்கான அந்த ஃபேன்ஸ் கூட்டம் அப்படி இருந்தது. ஆனால் அவருக்குள்ளாக சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? அவன் தன்னை சாத்தானுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தான், அடிமைப்பட்டிருந்தான், அடிமைத்தனத்துக்குள்ளாக அநேகரை வழி நடத்தினான். இதனுடைய காரணத்தினால்தான் அவன் கடைசியிலே அவனுடைய மரணம் எப்படியாக நடந்தது என்பது தெரியும். இங்கிலாந்துடைய ராணி இளவரசியாக இருந்த டயானாவுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அன்னை தெரசாவின் முடிவு எப்படி இருந்தது? சமாதானத்தோடைய அவர் நித்திரை அடைந்ததை நாம் காண முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் சாத்தானுக்கு உள்ளாக நம்மை கொடுக்கும் பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். சாத்தான் நம்மளை வந்து சோதித்தாலும் சோதனைக்குள்ளாக நம்ம நடத்தினாலும் தேவன் நம்மோடு இருந்து அவனை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கொடுக்குறாராம். ஏன் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்கள். சமாதானத்தின் தேவன் அப்படின்னு ஒரு வசனம் அதில் இருக்குல்ல, சமாதானத்தின் தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது போல அவர் சமாதான பிரபு, சமாதான காரணராக அவர் வருகிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானித்த நாம் ஒருவேளை சாத்தானை குறித்ததான பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டே சாத்தானை அவர் நசுக்கி போட வல்லவராக இருக்கார். இங்கிலீஷில் அழகாக இருக்குது, he is going to crush the Satan under your feet அப்படின்னு சொல்லி உங்களுடைய கால்களுக்கு அடியில் போட்டு அவனை நசுக்கி போடக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, தேவனோடு நாம் இணைந்து வாழ்வோமா? ஒருவேளை சாத்தானுக்கு நாம் அடிமையாவது எளிது, ஆனால் ஆண்டவருக்கென்று நீங்கள் வாழுவது கடினம். இந்த கடினமான வாழ்க்கையிலே ஒருவேளை மாம்சத்திலே நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆண்டவரை அனுதினமும் அவரோடு நாம் நெருங்கி சேருவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் காணுகின்றோம், அநேக ஊழியர்கள் வழி விலகி போகிறதை நாம் காண்கின்றோம். அநேக ஊழியர்கள் ஆண்டவருக்கென்று உற்சாகமாக அவர்கள் செயல்படுவதை நாம் காணுகின்றோம். இந்த 2 பேருக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அவர் செயல்படக்கூடிய விதம் மிக அதிகமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுப்பாராக. ஆமென்.